Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 2 பயிற்சி 2.1 அறிமுகம் பார்க்க போறோம். மாணவர்களே, நீங்க எங்க சேனலை பார்க்கறதோட மட்டும் இல்லாம எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லா வீடியோஸையும் நீங்க பார்க்க முடியும். நீங்க அனைத்து வீடியோஸையும் பார்த்து பயன்பெறணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதனால நீங்க என்ன செய்றீங்க? பார்க்கறதோட மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க. ஓகேவா? கற்றல் நோக்கங்கள். முழு எண்களிலிருந்து குறை எண்களுக்கான விரிவாக்கத்தின் தேவையை நாம் புரிந்து கொள்ளுது. முழு எண்கள் அப்படின்றது என்ன? 1 2 3 4 5 இதுதான் முழு எண்கள். இந்த முழு எண்கள்ல குறை எண்களுக்கான விரிவாக்கம் என்னன்னு பார்க்க போறோம். பூஜ்ஜியம், மிக எண்கள் மற்றும் குறை எண்கள் ஆகியவற்றின் தொகுப்பு முழுக்களை உருவாக்கும். முழு எண்கள் வேற, முழுக்கள் வேற. முழுக்கள் அப்படிங்கிறது பிளஸ் மைனஸ் 0 சேர்ந்ததுதான் முழுக்கள்ங்கிறத பத்தி பார்க்க போறோம். முழுக்களை எண்கோட்டில் குறித்தல். எப்படி எண்கோட்டில் இந்த முழுக்களை குறிக்க போறோம் பார்க்க. முழுக்களை ஒப்பிட்டு அவற்றை ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசையில் அமைக்கும். முழுக்களை ஒப்பிட்டு எது பெருசு எது சிறுசு. அப்ப சின்னதுல இருந்து பெருசு எழுதணும்னா தான் ஏறு வரிசை, பெருசுல இருந்து சிறுசு எழுதுனா இறங்கு வரிசை. அது முழுக்களை நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசையா எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? அறிமுகம். இயல் எண்கள், முழு எண்கள் மற்றும் அவற்றின் பண்புகளை பற்றி முதல் பருவத்திலேயே நாம் அறிந்திருக்கிறோம். இயல் எண்கள்னா என்னது? 1 2 3 4 5 6 போய்கிட்டே இருக்கு. முழு எண்கள்னாலும் 0ல இருந்து இருக்குது. 0 1 2 3 4 5. அவற்றின் பண்புகளை பற்றி நாம பார்த்திருக்கோம். இப்போது நாம் புதியதோர் ஒரு எண் தொகுப்பை அறிய இருக்கிறோம். இந்த சூழலை பற்றி சிந்திக்க ஒரு சூழல் இங்க கொடுக்குறாங்க. என்ன சூழல்? யுவன் மற்றும் சுபா ஆகிய இருவரும் சீட்டுக்கட்டுகளை கொண்டு ஒரு விளையாட்டை விளையாட தயாராக உள்ளதை ஆசிரியர் கவனிக்கிறார். அவ்விளையாட்டில் எண்களுக்கான நகர்வை குறிக்க நீலம் மற்றும் மஞ்சள் நிற வில்லைகளையும் டோக்கன், ஒரு ஆளு நீல கலரு ஒரு ஆளு மஞ்சள் கலர் வச்சிருக்கு. விளையாட்டுல விளையாட போறாங்க ரெண்டு பேரும். யுவன் சுபான்னு ரெண்டு பேரும். ஒரு ஆளு ப்ளூ கலரு ஒரு ஆளு மஞ்சள் கலர் வச்சிருக்கு. 0 முதல் 20 வரையில் குறிக்கப்பட்ட ஒரு எண் பட்டையையும் பயன்படுத்தி பக்கத்துல ஒரு எண் பட்டை 0ல இருந்து 20 வரைக்கும் இருக்க ஒரு எண் பட்டையை வச்சுக்கிட்டாங்க. இதில் பூஜ்ஜியமானது தொடக்க புள்ளியாக கருதப்படும். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கு? 0 0 1 2 3 4 5 20 வரைக்கும். இந்த எண் பட்டையை மேலும் நீட்டிப்பு செய்யலாம். அதுக்கு மேலேயும் நம்ம செஞ்சுக்கணும். சீட்டுக்கட்டில் ஏ ஜே கியூ கே ஆகிய எழுத்து அட்டைகளும் என்னென்ன எழுத்து இருக்கு பாருங்க. இந்த சீட்டுக்கட்டுல ஏ இருக்கு, ஜே இருக்கு, கியூ இருக்கு, கே இருக்கு. 4 லெட்டர். 2 3 4 5 அப்படின்னு எத்தனை வரைக்கும் இருக்கு? 10 வரையிலான எண் அட்டைகளும் இருக்கு. இங்கு ஏ ஜே கியூ மற்றும் கே ஆகியவை முறையே ஏக்கு 1. இதுல என்னன்னு அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். இந்த ஜேக்கு 11. ஏன்னா 10க்கு அடுத்து இதுல என்ன இருக்கு? 11. ஜேக்கு 11, கியூக்கு 12, ஓகே, கேக்கு 13 அப்படின்னு குறிச்சுக்கிறாங்க. ஆகிய எண்களை குறிப்பதாக கருதுவோம். இந்த சீட்டுக்கட்டில் கருப்பு நிறத்தில் 2 சிம்பிள் இருக்கு. ஒண்ணு இந்த பூ மாதிரி போட்டிருக்கிறது, இன்னொன்னு இந்த ஆட்டின் மாதிரி போட்டிருக்கிறது. கருப்பு நிறம் அது 2 இது இருக்கு. ஓகே, கிராவர் ஆட்டின்னு 2 சிம்பிள் இருக்கு. சிவப்பு நிறத்தில் ஆட்டினும் டைமண்டும் இருக்கு. சிவப்பு நிறத்துல ஆட்டினும் டைமண்டும் இருக்கு. ஓகே, இது 2 பூ அமைப்பு. இது ஆட்டினும் டைமண்டும் இருக்கு. இரு வடிவங்களும் சீட்டுக்கட்டில் உள்ளன. பகடியர் அதாவது ஜோக்கர் அட்டையை என்னன்னு வச்சுக்கிறாங்க? 0. 0ங்கிறது ஜோக்கர் அட்டை. அது இங்க குறிக்கல. 0ங்கிறது ஜோக்கர் அட்டைன்னு வச்சுக்கிறாங்க. இப்ப என்ன அந்த அட்டையில என்னென்ன இருக்குன்றத சொல்லிட்டாங்க. அடுத்து என்னென்ன விதிமுறைகள்னு சொல்ல போறாங்க. விளையாட்டிற்கான விதிமுறைகள். விளையாடுபவர் ஒரு கருப்பு நிற சீட்டினை எடுத்தால் வில்லையை முன்னோக்கியும், அவ கார்டு எடுக்கல கருப்பு நிற சீட்டு எடுத்தான்னா அந்த வச்சிருக்கால வில்லை, அந்த டோக்கன், அதை முன்னோக்கி நகர். ஒரு சிவப்பு நிற சீட்டினை எடுத்தால் வில்லையை பின்னோக்கியும் நகர்த்த வேண்டும். அந்த சீட்டில் உள்ள எண்ணிற்கேற்ப நகர்த்த வேண்டும். எத்தனை கட்டங்கள் நகர்த்தணும்? இப்ப கருப்பு நிற சீட்டு எடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த சீட்ல என்ன நம்பர் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். அந்த நம்பர் 4ன்னு இருந்தா முன்னோக்கி 4 கட்டம் நகரும்.
சிவப்பு நிற சீட்டு எடுத்தாலும் வச்சுக்கிறோம். அந்த சிவப்பு நிற சீட்டுல 7ன்னு இருந்துச்சுன்னா பின்னோக்கி 7 கட்டங்கள் நடத்தும். இதுதான் விளையாட்டினுடைய விதிமுறை. யார் எண் 20ஐ முதலாவதாக அடைகிறார்களோ அவரே வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இதுதான் யார் ஃபர்ஸ்ட் 20 போய் ரீச் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அடையாளம். வெவ்வேறு நிற வில்லைகளை கொண்டு மேலும் நிறைய பேர் விளையாடலாம். இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இந்த நிறைய பேர் நிறைய டோக்கன் வேற வேற கலரை வச்சுட்டு இந்த விளையாட்டை விளையாடலாம். பின்வரும் உரையாடலை உற்று நோக்குக. சுபா, நான் நீல நிற வில்லையை தேர்ந்தெடுத்துள்ளேன். அவன் டோக்கன் நான் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். அப்ப இவ அப்பனா நான் மஞ்சள் நிற வில்லையை நான் வச்சுக்கிறேன்னு சுபா சொல்லிடுறான். ஓகே, இப்ப பாருங்க, இதான் ஸ்ட்ரிப். இந்த நம்பர் இப்போ 0ல இருந்து 20 வரைக்கும் அந்த கட்டங்கள். ஒரு ஆளு மஞ்சள் கலரு, ஒரு ஆளு நீல கலர். ஓகே, யார் நீலா? யுவன் நீலா, சுபா மஞ்சள் கலர் எடுத்துக்கிறான். ஓகே, என் பட்டை கீழே இருக்கிறது பார். இரு வில்லைகளையும் தொடக்க புள்ளியான 0ல் வைத்து நாம் விளையாட தொடங்கலாம். 0ல வச்சிடறாங்க 2 பேரும். அவங்க காயினை 0ல வச்சிடறாங்க. சுபா, சரி, முதலில் நான் ஒரு சீட்டை எடுக்கிறேன். முதல்ல சுபா எடுக்கிறான். அது 5ஐ குறிக்கும் கருப்பு சீட்டு. 5ன்னு போட்டிருக்கு கருப்பு சீட்டை சுபா எடுத்துறான். அப்ப கருப்பு சீட்டு எடுத்தா 5ன்ற நம்பர் குறிச்சிருந்தா முன்னோக்கி 5 கட்டங்கள் நகர வேண்டும். சோ சுபா என்ன செய்யறா? முன்னோக்கி 5 கட்டங்கள். சுபாவுடைய வில்லை எது? மஞ்சள். மஞ்சக்கரை 5வது இடத்துக்கு நின்றுச்சு. ஓகே, என் பட்டையில் 5 அலகுகள் முன்னோக்கி நகர்ந்து 5ன் மீது வைக்கிறேன்னு வச்சிடறான், விளையாடுறான். ஓகே, அப்ப அடுத்து யுவன். இப்போது நான் ஒரு சீட்டை எடுக்கிறேன். மீண்டும் எனக்கும் இவனுக்கு என்ன நிற சீட்டு வருது? கருப்பு சீட்டு கிடைத்துள்ளது. அது ஏஐ காட்டுகிறது. ஏன்ற என்ன காட்டினா, ஏன்றது எதை குறிக்குதுன்னு சொன்னோம்? 1ஐ குறிக்குது. அப்ப இவன் ஒரே ஒரு கட்டம் மட்டும் இவன் முன்னோக்கி நகரணும். கருப்பு சீட்டு முன்னோக்கி நகரணும். என் பட்டையில் ஒரு அழகு முன்னோக்கி நகர்த்து 1ன் மீது வைக்கிறேன், வச்சிடறேன். இப்போது சுபா விளையாடணும். அடுத்து இப்போது நான் இவ எடுக்கிறா. என்ன சீட்டு எடுத்துறா? சிவப்பு சீட்டு எடுத்துறா. அதுல என்ன நம்பர் காட்டுது? 2ங்கிற நம்பர். சிவப்பு சீட்டுனா பின்னோக்கி நகரணும். அவ எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துல இருந்து காமிக்கிற எண்ணு 2ன்னு காமிக்கிறாள பின்னோக்கி. அவ ஆல்ரெடி 5ல இருக்கா. அப்ப 2 பின்னோக்கினா அவ 5ல இருந்து 3க்கு வந்துடுறான். ஓகே, எனது வில்லையை 3 மீது வைக்கிறேன். இது சரிதானே? ஓகேவா? இவன் சரின்ட்டு நான் இப்போது அவன் எடுக்கிறேன், ஒரு சிவப்பு சீட்டு எடுக்கிறேன். மீண்டும் அது எதை காட்டுகிறது? ஏஐவை தான் காட்டுது. அப்ப ஏஐ காட்டினா 1 தான். அவன் பின்னோக்கி ஒரு கட்டு நகரணும். ஏற்கனவே இப்படி வந்திருக்கேன் ஒரு கட்டம், இப்ப பின்னோக்கி நகரன்னு 0க்கு வந்துடுறேன். மீண்டும் ஐயகோ, என் கோட்டில் நான் மீண்டும் ஒரு அழகு பின்னோக்கி வில்லையை நகர்த்தி தொடக்க புள்ளியான 0த்திலேயே வைக்கிறேன், வச்சிடுறேன். உன்னை விட நான் 3 அலகுகள் முன்னோக்கி உள்ளேன். இப்போது என்னிடம் 4ஐ காட்டும் சிவப்பு நிற சீட்டு கிடைத்துள்ளது. இப்ப சீட்டு எடுக்கிறான். இவளுக்கு என்ன கிடைக்குது? சிவப்பு நிற சீட்டு கிடைச்சு போச்சு, 4. அப்ப 4 கட்டம் பின்னோக்கி நகரணும். அப்ப 1 2 3 கட்டம் தான் இருக்கு, இன்னொரு கட்டம் பின்னோக்கி இல்ல. 3 இடங்கள் நகர்ந்து விட்டேன். ஆனால் நான் எங்கே எனது வில்லையை வைப்பது? யுவன், 0த்திற்கு பின்னால் மேலும் ஒரு இடம் தேவைப்படுகிறது. ஆனால் 0த்தின் இடதுபுறத்தில் எந்த எண்ணும் இல்லையே. என்ன செய்யறது? இப்போ 4 கட்டம் நகரணும். 1 2 3 கட்டம் நகர்ந்துடா, இன்னொரு கட்டம் பின்னாடி இல்ல. அப்ப பாருங்க, இங்கிட்டு 0ல இருந்து இந்த பக்கம் ஃபுல்லா 20 வரைக்கும் குடிச்சிட்டு இங்கிட்டு என்ன நம்பர் நமக்கு குறிக்கிறது? கட்டமே இல்லையே. அப்ப அவ என்ன சொல்றா? நான் அந்த இடத்தை மீண்டும் 1 என குறிக்கலாமான்னு கேட்கிறேன். அது அப்படி இங்க 1 குறிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்ப இங்கிட்டு இருக்கிறது 1ன்னு குறிக்க முடியாது. இல்லை சுபா, அது சரியாக இருக்காது. ஏனெனில் 0த்தின் வலதுபுறத்தில் ஏற்கனவே 1 உள்ளதை நாம் அறிவோம். பிறகு நான் என்ன செய்யட்டும்? 0த்தின் இடதுபுறம் என்னால் நகர முடியாதே. அப்ப விளையாட்டு முடிந்ததா, அல்லது நான் வேறு ஒரு சீட்டினை எடுத்து தொடரலாமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வாத்தியாரு இடைமறிக்கிறார். ஆசிரியர் இடைவினையாட்கள். யுவன் மற்றும் சுபா, நீங்கள் ஏன் என் பட்டையை 0த்துக்கு இடதுபுறமாக *1, *2, *3 என்ற நீட்டிப்பு செய்து பற்றி சிந்திக்க கூடாது? மேலும் 0வுக்கும் 1க்கும் இடையில் உள்ள தொலைவானது 0வுக்கும் 1க்கும் இடையில் உள்ள தொலைவிற்கு சமமாகும். இந்த சாதாரண 1க்கும் இந்த *1க்கும் இடையில இருக்க தொலைவு இது 2க்கு எப்படி இது ஈக்குவலா இருக்கோ, இந்த 2க்கு இருக்கிற தொலைவும் அதே போல இந்த இடத்துல *1, இந்த இடத்துல *2,
ஸ்டார் 3 ஸ்டார் 4ன்னு போட்டோம்னா இது ரெண்டுக்கு இடையில இருக்க தொலைவு இது ரெண்டுக்கு இடையில இருக்க தொலைவு சமமா இருக்கும். 0ல இருந்து 2க்கு வரைக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கோ அதே தொலைவு தான் இங்கே இருக்கும்னு அவர் சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. 0விற்கும் ஸ்டார் 2ற்கும் இடையில் உள்ள தொலைவானது 0விற்கும் 2க்கும் இடையில் உள்ள தொலைவிற்கு சமமாகவும் உள்ளவாறு நீங்க அமைச்சிட்டு விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆமையா, இப்பொழுது ஸ்டார் என்பது 0ற்கு இடது பக்கம் அமையும் எண்களை குறிப்பதாகும். மேலும் அவை 0ஐ விட சிறியவையாகும். ஏன்னா இடது பக்கம் போகையில குறைஞ்சுக்கிட்டே போகும். விளையாட்டின் ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ள முதலில் யார் ஸ்டார் 20ஐ அடைந்தாலும் கூட அவரும் வெற்றியாளர் ஆவார் என விதிமுறைகளில் சேர்த்து இப்பொழுது விளையாட்டை தொடருங்கள். ஆகவே சுபா, நீ உனது வில்லையை இப்ப எதுல வைக்க அவ ஸ்டார் 1ல வச்சிடறான். ஏன்னா இங்க இருந்து அவ 4 கட்ட நகர்ந்து வரணும். 3ல இருந்து 1 2 3 4க்கு வந்துடுறான். நீ மீண்டும் 4ஐ காட்டும் சிவப்பு சீட்டினை எடுத்தால் என்ன செய்வாய்? இப்ப இவன் கேட்கிறான், அப்ப நீ 4ங்கிற இன்னொரு சிவப்பு சீட்டு எடுத்தீனா அப்ப இப்படி பின்னோக்கிதான் நகல முடியும். நான் தெளிவாக உள்ளேன். நான் வில்லையை 1லிருந்து 4 அலகுகள் பின்னோக்கி நகர்ந்து என் அட்டையில் ஸ்டார் 5ல் வைப்பேன் அப்படின்னு சொல்றேன். இந்த வைக்கிறா பாருங்க, இங்க இருந்து 1 2 3 4. சிவப்புனாலே லெப்ட்ல போயிடணும், கருப்புனா ரைட்ல வரணும். சரியாக கூறினாய். நான் இப்பொழுது 5ல் உள்ளேன் என வைத்துக் கொண்டால் நீ என்ன கூறுவாய்? ஆம் இவன், நாம் இருவரும் 0விலிருந்து ஒரே தொலைவில் ஆனால் எதிரெதிர் பக்கத்தில் இருப்போம். சரியா? இப்ப நீ 5 இப்ப எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க இருந்து இங்க வந்துடுவேன். எந்த 5க்கு வந்துடுவேன்? 1 2 3 4 5க்கு இப்படி வந்துட்டேன்னா அப்ப இவ 0ல இருந்து இங்கிட்டு ஸ்டார் 5ல இருக்கா, இவன் 0ல இருந்து +5ல இருக்கேன். ஸோ 2 பேரும் சம தொலைவில் இருக்காங்க, ஆனா எதிரெதிர் திசையில இருக்காங்க. ஆனால் 0க்கு இடது பக்கம் உள்ள உனது எண்ணின் மதிப்பானது எண்ணின் மதிப்பை விட குறைவு. இது கூடிக்கிட்டே போகுது, இது குறைஞ்சுக்கிட்டே போகுது. சிந்திக்க. இறுதியில் வெற்றி பெறுவது யார்? வெற்றியாளரை தீர்மானிக்கும் காரணி எது? எண் பட்டையின் இருபுறமும் எவ்வளவு தொலைவு உங்களால் எண்களை நீட்டிப்பு செய்ய இயலும். எவ்வளவு தூரம்னாலும் நீட்டிக்கலாம், இங்கிட்டு நீட்டிக்கலாம், இங்கிட்டு நீட்டிக்கலாம், முடிவு இல்லாம நீட்டிக்கலாம். வெற்றி பெறுவது யாருன்னா யார் அதிகமா பிளஸ் வேல்யூ எடுத்திருக்காங்களோ, வலது பக்கம் யார் அதிக தூரம் போயிருக்காங்களோ அவங்கன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கலாம். மேற்கண்ட விளையாட்டில் இருந்து 0விற்கு இடதுபுறம் செல்ல வேண்டிய தேவை உள்ளது என்பதை புரிந்து கொள்கிறோம். 0ற்கு வலதுபுறம் 1 இருப்பதை போன்று அதன் இடதுபுறத்தில் அதே தொலைவில் ஸ்டார் 1 இருக்க வேண்டியதன் தேவையை நாம் கவனிக்கிறோம். மேலும் இவ்வாறே எண்கள் இருபுறமும் விரிவாக்கம் பெறுகின்றன. நாம் 0ற்கு குறைவாக இருக்கும் எண்ணை ஸ்டார் என்னும் குறியீட்டிற்கு பதிலாக மைனஸ் குறை குறியீடு என்ற குறியீட்டை பொதுமைப்படுத்துகிறோம். மேலும் மைனஸ் என்பது குறைவு, பற்றாக்குறை, குறைத்தல், கீழே, இடது போன்ற கருத்துக்களை உணர்த்தும் குறியீடாக அமைகிறது. குறைஞ்சு போச்சு, நஷ்டமா போச்சு, பத்தாக்குறையா போச்சு, நான் இருக்க இடத்துல இருந்து கீழே இருக்கு இப்படின்னு சொல்லி இடது பக்கம் இருக்குன்ற கருத்துக்களை சொல்றதுக்கு நம்ம என்ன குறியீட்டை பயன்படுத்தலாம்? மைனஸ் என்ற குறியீட்டை பயன்படுத்தலாம். எங்கும் கணிதம், அன்றாட வாழ்வில் முழுக்கள். மரியானா நத்தை மீன்கள் கடல் மட்டத்திலிருந்து 26,200 அடிக்கும் கீழே மரியானா அகழியில் வாழ்கின்றன. மரியானா அகழிங்கிறது ஒரு பெரிய கடல், அதுல கீழே 26,200 அடிக்கு கீழே இந்த நத்தை மீன்கள் வாழலாம். அடுத்து, இந்தியாவின் லடாக் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் சராசரியாக வெப்பநிலை 0 டிகிரிக்கும் கீழே, அப்ப மைனஸுக்கு நோக்கி வருது, -14 டிகிரி சென்டிகிரேட் ஆக பதிவாகிறது. அவ்வளவு டிகிரி டெம்பரேச்சர் குறைவா இருக்கான். சைவரை விட குறைவுங்கள மைனஸ் எண்கள் யூஸ் பண்றாங்க. முழுக்களின் அறிமுகமும் அவற்றை எண்கோட்டின் மீது குறித்தல். இயல் எண்களின் தொகுப்புடன் 0ஐ சேர்த்தால் கிடைக்கும் எண்ணின் தொகுப்பை முழு எண்கள் என்பதை நாம் அறிவோம். 0வும் 1 2 3 4 5 இருந்தா இந்த எண்களுக்கு பேரு முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நாம் முழு எண்களை எவ்வாறு எண்கோட்டில் குறித்தோம் என்பதை நினைவு கூறுவோம். இந்த மாதிரி குறித்தோம். 0ற்கு இடதுபுறமாக எண்கோடானது விரிவடைய வேண்டியதன் அவசியத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 0வுக்கு இடதுபுறம் உள்ள 0ற்கு இடதுபுறமாக எண்கோடானது விரிவடைய வேண்டியதன் அவசியத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 0வுக்கு இடதுபுறம் உள்ள -1 -2 -3 ஆகிய எண்களை நாம் என்ன எண்கள்னு சொல்ல போறோம்? குறை எண்கள் அல்லது குறை முழுக்கள் என அழைக்கிறோம். மேலும்
ஜீரோவுக்கு வலதுபுறம் உள்ள எண்களை 1 2 3 மிகை எண்கள் அல்லது மிகை முழுக்கள் என அழைக்கிறோம். -3 -2 -1 0 நடுவில் இந்த பக்கம் 1 2 3 என்ற புதிய எண்களின் தொகுப்பினை என்னன்னு சொல்ல போறோம்? முழுக்கள். பிளஸ் மைனஸ் 0 எல்லாம் சேர்ந்த என்ன முழுக்கள் என அழைக்கிறோம். இந்த எண் தொகுப்பினை என்ன லெட்டர் சொல்றோம்? Z என்ற எழுத்தால் குறிக்கிறோம். பின்வரும் எண் கோட்டில் முழுக்களை காணலாம். பாருங்க எப்படி குறிச்சிருக்காங்கன்னு. நடுவுல 0, இந்த பக்கம் ஃபுல்லா மிகை முழுக்கள், இடது பக்கம் ஃபுல்லா குறை முழுக்கள். ஓகே, 1 2 3 4 5 போகும். இங்க -1 -2 -1 போகும். ஒரு எண்ணிற்கு முன்பாக உள்ள மிகை மற்றும் குறை குறிகள் அவ்வெண் 0வுக்கு எப்பக்கத்தில் அமைகின்றன என்பதை அறிய உதவும். ஒரு எண்ணிற்கு முன்பாக மைனஸ் என்ற குறியீடு குறை என பொருள்படும். எடுத்துக்காட்டாக -5 என்பதை குறை எண் 5 என்று கூறுகிறோம். குறிப்பு: எண் கோட்டினை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் என இரு திசைகளிலும் வரைந்து காட்டலாம். இப்படியும் காட்டலாம். 0 என்பது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. ஆகையால் அதற்கு குறியீடு எதுவும் தேவையில்லை. 0வுக்கு பிளஸும் போட தேவையில்லை, மைனஸும் போட தேவையில்லை. இயல் எண்கள் மிகை முழுக்கள் எனவும் முழு எண்கள் குறையற்ற முழுக்கள் எனவும் அழைக்கப்படும். மிகை மற்றும் குறை எண்களின் தொகுப்பானது குறியீட்டு எண்கள் என்றும் அழைக்கப்படும். பிளஸ் மைனஸ் போடுறோம் இல்லையா, அதனால. மேலும் குறியீட்டு எண்கள் திசை எண்கள் என்றும் அழைக்கப்படும். குறியீடு இல்லாத எண்கள் மிகை எண்ணாக கருதப்படும். அதாவது பிளஸ் 5 சொல்லலாம், இல்லைன்னா வெறும் 5 சொல்லலாம். 5னா அதுக்கு முன்னாடி குறி இல்லாட்டினா பிளஸ்ன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டாக எண் 5ஐ +5 என கருதலாம். முழுக்களை குறிப்பதற்கு Z என்ற எழுத்தினை முதலில் பயன்படுத்தியது ஜெர்மானியர்கள் ஆவர். ஏனெனில் ஜெர்மன் மொழியில் ஜாலென் என்ற சொல்லானது எண் என பொருள்படும். அதுதான் அந்த முதல் லெட்டர் Z, ஜாலென். முழுக்கள் இடம்பெறும் பல்வேறு சூழல்கள். எங்கெல்லாம் நமக்கு முழுக்கள் தேவைப்படுதுன்னு பாருங்க. ஒரு வான ஊர்தியானது கடல் மட்டத்தில் இருந்து மேலே 500 மீட்டர் உயரத்தில் பறத்தல். மேலும் நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்தில் இருந்து 200 மீட்டர் கீழே, இந்த அருகிதான் கடல் மட்டம், மேல 5000 மீட்டர் உயரத்துல பிளேன் பறக்குது. நீர்மூழ்கி கப்பல் 200 மீட்டர் கீழே மிதக்குது. இதே போல இங்க கடல் மட்டத்திலிருந்து ஒரு மலை இவ்வளவு அடி உயரத்துல இருக்கு, கடல் மட்டத்துக்கு கீழே மரண பள்ளத்தாக்கு இவ்வளவு அடியில் இருக்கு. சுறா மீன்கள் கடல் மட்டத்திலிருந்து 800 மீட்டர் கீழே ஆழ்கடலில் காணப்படும். ரஷ்ய நாட்டின் ஓயம்யாகன் என்ற மிக குளிர்ச்சியான மலைப்பகுதியில் வெப்பநிலையானது 0 டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் கீழே -45 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்கும். அப்ப மேல கீழேன்றத சொல்றதுக்காக நமக்கு இந்த பிளஸ் மைனஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியிடம் பல்வேறு காய்கறிகள் எத்தனை அடி ஆழத்தில் நட்டால் அதை ஆற்றலோடு திறன்பட வளரும் என்பதை கேட்டறிக. விதையெல்லாம் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு இதுல நடுவாங்க. சில விதைகளை லேசா பள்ளம் தோண்டி நட்டா போதும், சில விதைகளை நல்லா ஆழமா தோண்டி உள்ள வைக்கணும். பல்வேறு காய்கறியின் விதைகளை விதைக்கும் ஆழத்தை குறிக்கும் ஒரு எண்கோட்டனை நீங்க வரைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடுதல் விளக்கப்படம் வரைங்கன்னு சொல்றாங்க. ஒரு எண்ணின் எதிரன் என்ற கருத்து புதிதான ஒன்றல்ல. ஒரு நபர் ஒரு பொருளை விற்பதினால் ரூபாய் 500 லாபமோ அல்லது ரூபாய் 500 நட்டமோ அடைவதும், ஒரு வணிக பண பரிமாற்றத்தில் ரூபாய் 75,000 கடனாகவோ பற்றாகவோ வரவு வைப்பதும் ஒன்றுக்கொன்று எதிராக அமைகிறது. இவை எதிரெண்கள் எனப்படும். ஒரு வியாபாரம் பார்க்குறோம், லாபமும் வரும் நட்டமும் வரும். அதே போல ஒரு தொழிலுக்கு கடன் வாங்கி முதலீடு போடுவாங்க, இல்லைன்னா கையில இருக்க காசை போடுவாங்க. அதுக்கு பேரு பற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த சூழல் குறித்து சிந்திக்க 2 முயல்கள் R மற்றும் S ஆனது ஒரு எண்கோட்டின் மீது 0த்திற்கு எதிரெதிர் பக்கங்களில் தாவி குதித்து ஓடுவதாக கருதுவோம். இந்த 0 இங்க இருக்கு, இங்கிட்டு ஒரு முயல், இங்கிட்டு ஒரு முயல். Rங்கிற முயல், Sங்கிற முயல். இந்த பக்கம் R போகுது, இந்த பக்கம் Sங்கிற முயல் போகுது. படத்தில் முயல் R ஆனது ஒரு தாவலில் 2 அலகுகள் என 3 முறை 0த்திற்கு வலதுபுறமாகவும், முயல் S ஆனது ஒரு தாவலில் 3 அலகுகள் 2 முறை 0த்திற்கு இடதுபுறமாகவும் குதித்து ஓடுவதை காணலாம். 2 முயல்களும் எண்கோட்டின் மீது எங்கு நிற்கும்? 0த்திலிருந்து இரண்டும் சமதொலைவில் உள்ளனவா? என்ன சொல்றாங்க? இந்த 6ங்கிற முயல்
ரெண்டு ரெண்டா 3 முறை தப்பு. இங்க இருந்து 2 1 2 3 முறை தப்பி எதுல வந்து நிக்குது 6ங்கிற நம்பர். இந்த முயல் எஸ் என்ன செய்யுது 3 3 எண் தாவி 2 முறை வரும். 1 2 முறை 3 3 தப்பு. அப்ப இது எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு -6க்கு வந்திருக்கு. இது +6. 2 6 அழகுகள் தான் தாண்டி இருக்கு. இது ஈர் 3 6, இது முவி 2 6, 6 அலகுகள் தாண்டி. தெளிவாக எண்கோட்டில் முயல் 6ஆனது 6லும் முயல் எஸ் ஆனது -6லும் நிற்கும். 0த்திற்கும் 6க்கும் இடையே உள்ள தொலைவானது 6 அலகாகவும் 0த்திற்கும் -6க்கும் இடையே உள்ள தொலைவானது 6 அலகுகளாகவும் அமைகின்றன. எனவே 6 மற்றும் -6 என 0த்திலிருந்து ஒரே தொலைவில் அமைகின்றன. அதாவது முயல்கள் 6 மற்றும் எஸ் ஆனது 0த்திலிருந்து சம தொலைவில் உள்ளது. ஆனா எப்படி நிக்குது எதிரெதிர் திசையில் ஒரே தொலைவிலும் ஆனால் எதிரெதிர் திசையிலும் நிற்கின்றன. இங்கு -6 மற்றும் +6 ஆனது ஒன்றுக்கொன்று எதிரன் எனப்படும். +6 உடைய எதிரன் -6, -6 உடைய எதிரன் +6. 2 எண்களானது ஒரு எண்கோட்டில் 0த்திலிருந்து சம தொலைவிலும் ஆனால் எதிரெதிர் திசையிலும் அமைந்தால் அவை ஒன்றுக்கொன்று எதிர் எண் எனப்படும். +4 -4 +3 -3 இதெல்லாம் சமதொலைவில் இருக்கும். 0ல இருந்து இங்கிட்டு +2, 0ல இருந்து இங்கிட்டு -2 சமதொலைவில். அதே போல 0ல இருந்து +4, 0ல இருந்து -4 சமதொலைவில் இருக்கும். அப்ப அவை என்ன எண்கள் சொல்லப்படுது எதிரெண்கள் எனப்படும். ஒவ்வொரு மிகை முழுவிற்கும் அதற்கான குறைமுழு உண்டு. இதன் மறுதலையும் உண்மையாகும். கீழே உள்ள படத்தில் ஒவ்வொரு முழுவின் எதிரெண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க +1க்கு -1, +2க்கு -2, +3க்கு -3, +4க்கு -4, +5க்கு -5, +6க்கு -6 இதெல்லாம் எதிரெண்கள். ஓர் எண்ணின் எதிரெண்ணின் எதிரெண் என்பது அதே எண்ணாகும். இப்ப +6க்கு -6 எதிரெண். இப்ப -6க்கு எதிரெண் என்ன +6 வந்து. எடுத்துக்காட்டாக -5 என்பது +5 எதிரெண்ணின் எதிரெண் என்போம். மேலும் இது 5க்கு சமமாகும். இப்பொழுது -7, 12, -225 மற்றும் 6000 போன்ற எண்களுக்கு எதிரெண்கள் எழுதுவது என்பது எளிதாகும். மிகை முழுவின் எதிரெண் குறைமுழுவாகவும் குறைமுழுவின் எதிரெண் மிகை முழுவாகவும் அமைவது குறிப்பிடத்தக்கது. மேலும் 0த்தின் எதிரெண் 0. 0த்துக்கு 0 தான். ஏன்னா அதுக்கு +ம் இல்லை மைனஸும் இல்லை. -7, 12, -225 மற்றும் 6000 போன்ற எண்களுக்கு எதிரெண் எழுதுவது என்பது எளிதாகும். மிகை முழுவின் எதிரெண் குறைமுழுவாகவும் குறைமுழுவின் அதே தான் திரும்ப கொடுத்திருக்காங்க. மேலும் 0த்தின் எதிரெண் 0 ஆகும். பாருங்க 12 அல்லது +12 அதற்கு எதிரெண் -12, -7 அதுக்கு எதிரெண் +7 அல்லது -7 +7, -225க்கு +220, 6000 அல்லது +6000 அதனுடைய எதிரெண் -6000. எதிரெண்களை இயற்கையோடு எழுதி தொடர்புபடுத்துவது மட்டுமன்றி நமது அன்றாட சூழலுக்கான சேமிப்புக்கு இது ஆப்போசிட் செலவு, பற்றுக்கு ஆப்போசிட் வரவு, மேலேக்கு ஆப்போசிட் கீழே போன்றவற்றை புரிந்து கொள்வது ஏதுவாக அமைகின்றது. அவை யாவன சேமிப்புங்கிறது மிகை முழுவாகவும் செலவுங்கிறது குறைமுழுவாகவும் கருதப்படும். கடன் ஆனது மிகை முழுவாகவும் பற்றானது குறைமுழுவாகவும் கருதப்படுகிறது. கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள உயரத்தை மிகை முழுவாகவும் கீழே உள்ள உயரத்தை ஆழத்தை குறைமுழுவாகவும் கருதுகிறோம். இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுக்கப்பட்ட ஒரு நேரத்தை 0 நேரமாக கருதி அந்த நேரத்திற்கு முன் நேரத்தை குறையாகவும் பின் நேரத்தை மிகையாகவும் கருதுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதை ஏவுகணை செலுத்துவதில் அவர்கள் பின்பற்றுவதை நாம் காணலாம். ஏவு தளத்திலிருந்து ஏவுகணையை ஏவ 1 நிமிடம் முன்பாக உள்ள நிலையை என்னன்னு சொல்லுவாங்க -1 நிமிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கவுண்டிங் கொடுப்பாங்க. முழுக்களை வரிசைப்படுத்துதல். நாம் இயல் எண்களிலும் முழு எண்களிலும் எண்களின் வரிசைப்படுத்துதலை அறிந்திருக்கிறோம். அவ்வாறே முழுக்களையும் வரிசைப்படுத்த இயலும். முழுக்களின் முன்னி மற்றும் தொடரி. முன்னினா என்ன தொடரினா என்ன? முன்னினா முன்னாடி இருக்குது, தொடரினா வலது பக்கம் இருக்குது, முன்னினா இடது பக்கம் இருக்கு. ஓர் எண்ணின் முன்னியானது அதை விட 1 குறைவு. முன்னிங்கிறது என்னது அதை விட 1 குறைவு. தொடரிங்கிறது அதை விட 1 அதிகம் என்பதை நாம் நினைவு கொள்வோம்.
இப்ப 4, 4க்கு முன்னி 3, 4க்கு தொடரி 5. இதை விட இது 1 குறையா இருக்கும், இதை விட இது 1 கூட. இது முன்னி, இது தொடரி, முன்னாடி இருக்கிறது இது தொடர்ந்து இருக்கிறது ஞாபகம். முழுக்களுக்கும் இது பொருந்தும். முழுக்களை ஒப்பிடுதல். முழுக்களை வரிசைப்படுத்துதல் என்பது அவற்றை ஒப்பிடுதல் ஆகும். ஒரு எண்கோட்டின் மூலம் முழுக்களை வரிசைப்படுத்துதலும் ஒப்பிடுதலும் எளிமையானதாகும். எண்கோட்டில் ஒரு எண்ணின் வலதுபுறம் செல்ல செல்ல எண்கள் பெரிதாகிக் கொண்டே செல்லும். அதே சமயம் ஒரு எண்ணின் இடதுபுறம் செல்ல செல்ல எண்கள் சிறிதாகிக் கொண்டே செல்லும். 4ங்கிறது 6ஐ விட சிறியது, 8ங்கிறது 5ஐ விட பெரியது என்பது நமக்கு தெரியும். இங்கு -4 மற்றும் 2 என்ற இரு முழுக்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை பின்வருமாறு எண்கோட்டில் குறிப்போம். பாருங்க, இது 0, இங்கிட்டு மிகை எண்களின் திசை, இங்கிட்டு குறை எண்களின் திசை. -4 இந்த இருக்கு, +2 இந்த குறிச்சிருக்காங்க. -4ஐ குறித்து 2ஆனது அதன் வலதுபுறத்தில் அமைகிறதா அல்லது இடதுபுறத்தில் அமைகிறதா என்பதை பார்க்க. இங்கு 2ஆனது -4 என்ற எண்ணிற்கு வலதுபுறம் மற்றும் மிகை எண் திசையில் அமைவதால் 2ங்கிறது -4ஐ விட பெரியது. வலது பக்கம் இருந்தா பெரிய எண் மிகை எண், இடது பக்கம் இருந்தா குறை எண். 4ங்கிறது பெரிய எண் தான், ஆனா -4ங்கிறது 2ஐ விட சிறியது. இதனை -4 <2 என எழுதலாம். ஓகேவா?